பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இந்த நாள்லையும் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய அன்பு மகா பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய காருண்யம் மகா பெரியது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி புலம்பல் 3:22 வாசிக்கிறோம். கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம அளவிட முடியாத அவருடைய அன்பு பாருங்க. இந்த நாள்லையும் கூட கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்பதை இந்த நாள்லையும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வார்த்தைகள் நமக்கு எப்படி ஆண்டவர் அப்படியே பொங்கி எழுகிற இருதயத்திலிருந்து அப்படி கொழுந்து விட்டு எறிகிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்குது. அதை என்ஜாய் பண்ணி படிக்கணும் பாருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை தான் நான் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறத தான் உங்களுக்கு நான் போதித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களை, இன்றைக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுறாருன்னு பார்ப்போம். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 22-23 வசனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, நீ போய் இப்படி போய் பார்வோன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி. இதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை முன்னாடியே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. என்னுடைய ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவன் போக விடுவான், நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருவீங்க. அப்படி புறப்பட்டு வரும்பொழுது நீங்கள் வெறுமையாய் புறப்பட்டு வர மாட்டீங்க, மிகுந்த பொருட்களுடனே வெள்ளியோடும் பொன்னோடும் எகிப்தை கொள்ளையடிச்சிட்டு நீங்கள் கிளம்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்துக்கு அப்புறம் கிளம்பி வர்றாங்க பாருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல அங்கே அடிமைகளாக இருக்காங்க எகிப்தில். நாங்கள் எங்கள் தேவனை வழிபடுறதுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி மோசேயும் ஆரோனும் போய் பார்வோன் இடத்துல போய் கேட்கும்போது அவன் விடவே இல்லை. அப்படி விடாமல் இருக்கும்போது கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். 10 வாதைகளை அனுப்புனார் பாருங்க. ஆனால் 10 வாதையிலையும் அவன் இருதயம், பார்வோனுடைய இருதயம் இன்னும் கடினமாகி கொண்டே தான் போகும். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது. எதனால நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன்னா, எவ்வளோ அவன் இருதயம் கடினப்படுதோ அவ்வளவு அதிகமாக என்னுடைய நாமம் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் என்னுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இந்த இடத்துல நான் இவ்வளோ பாடுபடுறேனே, நான் வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ கஷ்டம், என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் கர்த்தரை நம்புவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய மகிமை பெரிதாயிருக்கும். உங்கள் மூலமாக நீங்கள் கர்த்தரை நம்பி நிற்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் பெரிதான அளவில் மகிமைப்படும் பாருங்க. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்கள், அப்படியாக இது ஒரு சில வாதைகளை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நான் வாசித்தேன். யாத்ராகமம் 8:22-23 பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி. இந்த பூமியில் நான் ஒருத்தர் தான் கர்த்தர், என்ன இல்லாமல் வேற தேவனே இல்லை அப்படின்னு சொல்லி அறியும்படிக்கு இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். நான் வண்டுகளை அனுப்ப போகிறேன் எகிப்தில். அந்த வண்டுகள் எகிப்தியரையும் அவர்கள் வீடுகளையும் பார்வோனையும் அவன் வீட்டையும் அவனுடைய பெட்டு கிட்டு எல்லாத்தையும் வண்டுகள் நிரப்ப போகுது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் மட்டும் ஒரு வண்டு கூட இல்லை. கர்த்தர்
கர்த்தர் விசேஷ விதமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, நான் நிறைய விஷயத்தில் என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனைகளினூட நம்ம கடந்து போகிறோம். ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஒரு மகா பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. நான் திரும்பமாக சொல்கிறபடி கடந்த வருஷத்தில் என் கணவனுக்கு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் ஆன அந்த டைமில் பார்க்கும்போது ரொம்ப லேசாக சாதாரணமாக வந்த எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க பாருங்க. இவருக்கு 6 பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பைபாஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாளும் கர்த்தருடைய கிருபையை நான் பெரிதாய் எண்ணி சொல்கிறேன். ஒரு நாளும் ஒரு மயக்கம் ஓடலை, ஒரு நெஞ்சு வலி வரல. எனக்கு இன்னமும் நினச்சா ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எப்படி மற்றவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். சில நேரம் ஜபத்தில் உட்காந்தா என்னை அறியாமல் அழுவேன் பாருங்க. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, என்ன நீங்கள் எப்படி இவ்வளோ அதிகமாக நேசிச்சிங்க, எப்படி உங்கள் அன்பு இவ்வளோ பெரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை நிமித்தமாக ட்ராவல் பண்ணும்போது இரவில் தான், நைட் ட்ராவல் தான் பண்ணுவோம் பாருங்க. அந்த கோயம்புத்தூர் வந்து சேர்ற வரைக்கும் இவர் தான் டிரைவ் பண்ணியிருக்காரு. பிரியமானவர்களே, கர்த்தர் மற்றவர்களுக்கும் நமக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அவருடைய வார்த்தையை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. கர்த்தரை நம்பி நிற்கிறவர்களுக்கு அவர் எப்படி உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மிகவும் அன்பானவர். அவரை நம்பி நீங்க நிற்கும்போது உங்க வாழ்க்கையில் அவர் மகா பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். மனுஷங்க உங்ககிட்ட மாறி மாறி பேசலாம், பொய் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணின தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, உங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படியே செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆதியாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அதனால் இந்த நாளில் உற்சாகத்தோட கேளுங்க பாருங்க. அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ எகிப்தியர் வீடுகள் எல்லாம் வண்டு, ஆனா இஸ்ரவேலர் வீட்டுல ஒரு வண்டு கூட இல்லை பாருங்க. கர்த்தர் அப்படி வித்தியாசம் உண்டு பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ விசேஷித்தவர்கள் என்று எகிப்தியருக்கு முன்னாடி ஆண்டவர் விளங்க பண்ணார் பாருங்க. அடுத்தது பாருங்க, யாத்ராகமம் 9வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 9:3-4. கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். மகா பெரிய கொள்ள நோய் வரப்போகுது. அது எகிப்தியரோட மிருக ஜீவன்கள் மேலெல்லாம் வரும். ஆனால் உங்களுடைய மிருக ஜீவன்ல ஒன்றின் மீதும் கூட இந்த கொள்ளை நோய் வராது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அவருடைய அன்பை நீங்க நினைச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய அன்புன்னு. அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் கொண்டு எழுந்திருக்கிற தேவனா இருக்கிறார். 4வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது பாருங்க. அந்த ஊழியர் தன்னுடைய வீட்டு நாய்க்குட்டியை சேர்த்து சொல்லிட்டு இருந்தாரு. மற்ற நாய்களுக்கும் நம்ம வீட்டு நாய்களுக்கும் துன்மார்க்கருடைய நாய்களுக்கும் கூட அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறாருன்னு. எங்க வீட்டில் ஒரு அழகு நாய்க்குட்டியை வளர்த்திட்டு இருக்கோம் பாருங்க. அது அவ்வளவு ஒரு அறிவு, அவ்வளவு ஒரு நன்றி உள்ள நாய் பாருங்க. எனக்கு இந்த மெசேஜை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கர்த்தர் மிருக ஜீவன்களை எப்படி நேசித்து நம்மளுடைய மிருக ஜீவன்களுக்கும் மற்றவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மிருக ஜீவன்களின் மீதும் கூட அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று நான் கர்த்தருடைய அன்பை இந்த இடத்துல நான் விளங்கி கொண்ட பிரியமானவர்களே. அப்ப மிருக ஜீவன்களையே அவர் அப்படி காப்பாற்றுவார் என்றால் நம்மளை காக்கிறது அவர் அதிக நிச்சயம் அல்லவா?
அப்ப எப்படி நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும் பாருங்க. கர்த்தருடைய அன்பை இந்த இடத்துல நினைச்சு பாருங்களேன். 4வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 9:4. கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். கர்த்தர் சொல்ற காரியம் ஒன்னும் சாகாதுப்பா, நீ தைரியமா போய் பார்வோன்ட்ட சொல்லு. அவங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகும். உங்க இஸ்ரவேலர் வீட்டுல ஒரு மிருக ஜீவன் கூட சாகாது. பாருங்க எவ்வளவு ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய வார்த்தைகள். நான் 5வது வசனம் வாசிக்கிறேன். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். பார்வோன் கிட்ட போய் சொல்லுப்பா, நான் இப்படிதான் வித்தியாசத்தை உண்டு பண்ண போறேன் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும். நம்ம மேல ஆண்டவர் அவ்வளோ கருத்துள்ள தேவனா இருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அந்த ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கறது இல்ல, எனக்கு மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, அவங்களுக்கு மட்டும் இப்படி செய்யறாரு, அவங்க மட்டும் பணக்காரங்களா இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் பெரிய வீடு இருக்கு, அவங்களுக்கு மட்டும் பெரிய கார் இருக்கு, நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒரு 10 முறையாவது வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்று விளங்குற மட்டும் நீங்க இந்த வசனத்தை ஒரு 10 தடவை படிங்க. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு விளங்கிக்குவீங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒரு நல்ல ஆட்டிடியூடோட, கர்த்தர் நல்லவருங்கிற ஆட்டிடியூடோட நம்ம வேதத்தை படிக்கணும். அவருடைய இரக்கங்களும் அவருடைய அன்பும் என் மேல எவ்வளவு அதிகமா இருக்குங்கிற உள்ளத்தோடு கூட நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிப்பீர்கள் என்றால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். பிரியமானவர்களே, இன்னும் ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல பாருங்க, அதுதான் கடைசி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையோடு வெளியே கொண்டு வர்ற அந்த கடைசி இன்சிடென்ட். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து உங்க வீடுகளில் நிலைக்கால் தோறும் தொடச்சு விடுங்க. அப்போ சங்கார தூதன் உங்க வீடுகள் எல்லாம் கடந்து போய் எகிப்தியரின் வீடுகளில் அதம் பண்ணுவாரு. முதற்பேரானவைகள் எல்லாம் செத்து போகும், ஆனா இஸ்ரவேல் வீட்டுல ஒரு சாவு கூட வராது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 12-13வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். 13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராது. அவருடைய ரத்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கு. அந்த நாள்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் சிந்தி இருக்கிறார். உலக ஜனங்கள் அத்தனை பேத்துக்காகவும் அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, நமக்கு பரிகாரமாக சிந்தப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அந்த ரத்தத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. அவருடைய சரீரத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைங்க. நிச்சயமாகவே அவர் உங்க குடும்பங்கள்ல வித்தியாசத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு வெற்றி வாழ்க்கையை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வெற்றி நமக்கு தான். அவர் கல்வாரி சிலுவையில சம்பாதித்த வெற்றி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான். தோல்வியில கிடக்கிற நீங்க இன்றைக்கு உற்சாகம் அடைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசியுங்கள். அவருடைய ரத்தத்தை விசுவாசிங்க, அவருடைய சரீரத்தை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில வெற்றியை பார்ப்பீங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.